நீதிமொழி புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9 என்ன வாசிக்கிறோம்? தீய நோக்கம் பாவமாம். தீய நோக்கம், தீய எண்ணம், தீய சிந்தனை, தீமையை சிந்திப்பது, சதியை சிந்திப்பது, தீமையான காரியத்தை சிந்திப்பது பாவமாகும். என்ன வாசியங்கள்? தீய நோக்கம் பாவமாம். தீய நோக்கம் பாவமாம். தீயது அல்லது தீமையான காரியங்களை சிந்திப்பது, நோக்குவது, சிந்தித்து நோக்குவது, தீயவற்றை செய்ய வேண்டும் என்று எண்ணுவது பாவம். தீமையை எண்ணுவதே பாவம். தீமையை செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதே பாவம். பாவத்தை செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதே பாவம். தீய நோக்கம் பாவமாம். தீய நோக்கமே பாவம். குடிக்க வேண்டும் என்று நினைப்பதே பாவம். பேசித்தனம் பண்ண வேண்டும் என்று நினைப்பதே பாவம். களவு செய்ய வேண்டும் என்று நினைப்பதே பாவம். தீய நோக்கம். பொய் சொல்ல வேண்டும் நினைப்பதே பாவம். பொய்ச்சாட் சொல்ல வேண்டும் நினைப்பதே பாவம். என்ன செய்தால் எப்படி? அது அதை விட பாவம். எல்லாம் பாவத்தின் மேல் பாவமாகும். கொலை செய்ய வேண்டும் நினைப்பது பாவம், தீய நோக்கம். ஒருவனை சதி செய்ய வேண்டும் நினைப்பது பாவம், அது தீய நோக்கம். ஒருவனை கெடுக்க வேண்டும் நினைப்பது தீய நோக்கம். ஒரு சபையை தொலைக்க வேண்டும் நினைப்பது தீய நோக்கம். ஊழியை தொலைக்க வேண்டும் நினைப்பது தீய நோக்கம். ஊழியக்காரனை தொலைக்க வேண்டும் நினைப்பது தீய நோக்கம். தீய நோக்கம் பாவமாம். தீய நோக்கம் பாவமாம். தீய எண்ணம் பாவம். தீய சிந்தனை பாவம். தீமையை விரும்புவது பாவம். தீமையை நோக்குவது பாவம். தீமையை சிந்திப்பது பாவம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சைனா விருப்பம். பாவம் செய்ய வேண்டும் என்றதான விருப்பம் கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவத்தை வெளிப்படுத்தும். பாவம் செய்ய வேண்டும் என்றதான விருப்பம், பாவம் செய்ய வேண்டும் என்ற இச்சை என்றா விருப்பம். பாவம் செய்ய வேண்டும் என்றதான இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவத்தை வெளிப்படுத்தும், பாவத்தை வெளியரங்கமாக்கும். பாவம் செய்ய வேண்டும் என்றதான விருப்பம் அல்ல எண்ணம் அல்லது அந்த ஆசை அல்லது அந்த தாகம் ஒருவனுக்குள்ள அல்ல ஒருத்திக்குள்ள காணப்படும் போது அது விளைஞ்சு 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 பாவமாக வெளிப்படும். தப்ப மாட்டார்கள், தப்ப முடியாது, தப்ப மாட்டார்கள். பாவம் செய்ய விரும்பக்கூடாது, பாவத்தை எண்ணக்கூடாது, பாவத்தை நோக்கக்கூடாது, தீமையான சிந்திக்கக்கூடாது, நோக்கக்கூடாது, விரும்பக்கூடாது, இச்சிக்கக்கூடாது, எண்ணக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. தீய நோக்கம் பாவம், தீய சிந்தனை பாவம். நன்மை மாறான வேலையெல்லாம் பாவம், தீமையான வேலையெல்லாம் பாவம். பாவத்தை விரும்புவது பாவம், பாவத்தை இச்சிப்பது பாவம், பாவம் செய்ய வேண்டும் எண்ணுவது பாவம். பாவத்தை பற்றின இச்சை அல்ல விருப்பம் பாவம். அது என்ன? முதலாவது அது பெருசாக தெரியாது. அது அதிகரித்து 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 அது கற்பம் தரித்து அது வளர்ந்து பாவமாக வெளிப்படும். பகிரங்க பாவமாக வெளிப்படும். உள்ளே மறைந்து விருப்பமாக விரும்பி விரும்பி காணப்படுவதான பாவம் அது வளர்ந்து பாவமாக பகிரங்கமாக வெளிப்படும். இச்சையானது பாவத்தை பற்றின விருப்பமானது கற்பம் தரித்து பாவத்தை வெளிப்படுத்தும், பாவத்தை பிறப்பிக்கும். அந்த இச்சையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம். பாவத்தின் இச்சையிலிருந்து போனால் விடுவிக்கப்பட வேண்டிய அவசியம். பாவத்தின் நிச்சயிலிருந்து போனால் விடுவிக்கப்படுதான் ரட்சிப்பு. பாவத்தின் நிச்சயிலிருந்து போனால் விடுவிக்கப்படுதான் ரட்சிப்பு. பாவத்தை பெற விருப்பத்திலிருந்து விடுவிக்கப்பட ரட்சிப்பு. பாவத்தை விரும்பி இருப்ப ரட்சிப்பு அல்ல. பாவத்தை பெற்ற விருப்பத்தை வைத்துக் கொண்டிருப்ப ரட்சிப்பு அல்ல. அது ஆவிக்குரிய அனுபவம் அல்ல. இச்சையான கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். மரணத்தை பிறப்பிக்கும். 2ஆம் மரணமாக நரகத்தை பிறப்பிக்கும். சாவு உலகத்தில் சாவு மாத்திரம் இல்லை, அது வேற. 2ஆம் மரணமாக நரகத்தை பிறப்பிக்கும். எல்லாம் செய்து முடிச்சு எல்லாம் பூரணமாகும் போது எல்லாம் கடைசியில் நரகத்துக்கு போகலாம். இப்பொழுது பாவத்தை என்ன செய்யக்கூடாது? விரும்பக்கூடாது, எண்ணக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. தீமை, அதை தீய நோக்கமே பாவம். அது சிந்திப்பதே பாவம், விரும்புவதே பாவம், எண்ணுவதே பாவம்.
ஆகவே பாவத்தை நாம் அருவருக்க வேண்டும், வெறுக்க வேண்டும். பாவத்தை அருவருக்க வேண்டும், வெறுக்க வேண்டும். பாவத்தை அருவருத்து வெறுத்து ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் பிரியமாக ஜீவிக்க வேண்டும். பரிசுத்தத்தை தியானிக்க வேண்டும், பரிசுத்தமாக நடக்க வேண்டும். பரிசுத்த தேவனை தியானிக்க வேண்டும், அவருடைய பாடுகளை தியானிக்க வேண்டும். அவரால் பரிசுத்தத்தை அடைந்து பரிசுத்தவான்களாக ஜீவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன? பாவ இச்சை, பாவத்தை பற்றின விருப்பம், பாவம் செய்ய வேண்டும் என்றதான விருப்பம் இதை உண்டு பண்ணுகிறது. பாவத்தை உண்டு பண்ணுகிறது, பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவத்தை வெளியரங்கமாக ஆக்கிவிடுகிறது. அநேக ரகசிய பாவிகளாக இருப்பார்கள், உள்ள அதாக இருக்கும். சமய சந்தர்ப்பம் வரும்போது பகிரங்கா வெளிப்படும், பகிரங்கமாக வெளிப்படும், பகிரங்கமாக வெளிப்படும். அதோட அதோட தானம் தீர்ந்து வேற பலனும் தீர்வார்கள். தானம் தீர்ந்து இன்னும் பலனை தீர்த்து கொண்டு போகும். தானம் செத்து அடுத்த அனைவரை சாக வைக்கும். இச்சையான கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது இரண்டாம் படமாகிய அக்கினி கந்த ஏறியதான நரகத்தை பிறப்பிக்கும், நரகத்தை கொடுக்கும். இதுதான் முடிவு. ஆகவே பாவத்தை விரும்பக்கூடாது, அது நினைக்கக்கூடாது, அது சிந்தியக்கூடாது, அதை நோக்கக்கூடாது. அதை அருவருக்க வேண்டும், வெறுக்க வேண்டும். அருவருக்க வேண்டும், வெறுக்க வேண்டும். அருவருத்து வெறுத்து தள்ள வேண்டும். தீமை, தீமை அது கொன்று போடும். தீமையான பாவம் மனுஷனை கொல்லும், தீமை துன்மார்க்கனை கொல்லும். கொன்று எங்கே கொண்டு விடும்? நரகத்தில் கொண்டு போய் விடும். தீமை துன்மார்க்கனை கொல்லும். தீமை அல்ல பாவம், பாவம் செய்கிற அத்தனை பேரை கொல்லும். கொல்லு எங்கே கொண்டு நிறுத்தும்? நரகத்தில் கொண்டு நிறுத்தும். 2:16. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய, ஜீவனத்தின் பெருமையாகியவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், உலகத்தினால் உண்டான நாசம் பிடித்தவைகள். எப்படி? நாசத்துக்கு ஏற்றவைகள், நரகத்துக்கு ஏற்றவைகள். என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை. மாம்ச இச்சை கேவலமான இச்சை, மாம்சத்தை பற்றின ஆசை. மாம்ச இச்சைனா மாம்சத்தை பற்றின ஆசை, அடுத்தவட மாம்சத்தை பற்றின விருப்பம், அந்நிய மாம்சத்தை பற்றின இச்சை, அடுத்தவளை பற்றின இச்சை, அடுத்தவனை பற்றின இச்சை. மாம்சத்தின் இச்சை கேவலமான விருப்பம், காம விகாரதான விருப்பம், கேடான விருப்பம், கேவலமான விருப்பம், நாற்றம் பிடித்த விருப்பம், அசுத்தமான விருப்பம், அவலட்சணமான விருப்பம், நரகத்துக்கேற்ற விருப்பம், நியாயத்தீர்ப்பு விருப்பம், இச்சை. மாம்சத்தின் இச்சை, அவளை கண்களின் இச்சை, மாத்திரமல்ல ஜீவனத்தின் பெருமை. பெருமை நரகத்துக்கேற்ற நிலைமையில் இருந்து கொண்டு பெருமை, பெருமையான எண்ணம். நரகத்துக்கேற்ற நியாயத்தேற்ற நிலைமை கேவலமான பாவிகளாக இருந்து கொண்டு அல்ல பின்மாற்றக்காலாக இருந்து கொண்டு பெரிய ஒரு எண்ணம், பெருமை, ஜீவனத்தின் பெருமை. நரக கொள்ளிகளாக இருந்து கொண்டு, ரட்சிக்கப்படாமல் இருந்து கொண்டு, பாவிகளாக இருந்து கொண்டு, நியாயத்தீர்ப்பு ஏற்றவளாக இருந்து கொண்டு, நரக கொள்ளிகளாக இருந்து கொண்டு பெருமை, ஜீவனத்தின் பெருமை. என்ன போல யாருண்டு? எனக்கு என்ன குறை? எனக்கு என்ன குறை? எனக்கு என்னத்தில் குறை? சொத்தில் குறவா, ஆஸ்தியில் குறவா, படிப்பில் குறவா, பட்டத்தில் குறவா, மக்களில் குறவா? என்னத்தில் குறை? ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் என்ன? உலகத்தினால் உண்டானவைகள். இதெல்லாம் நாசத்துக்கு நேராக அல்ல நரகத்துக்கு நேராக வழிநடத்துகிறதான பொல்லாதவைகள். இதெல்லாம் கேடானவைகள். இவைகளெல்லாம் என்ன? பயங்கரமான பாவத்தை பிறப்பிக்கும் இச்சைகள். இச்சையான கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் யாருக்கு முதல்ல உண்டானது? ஏவாளுக்கு உண்டானது. ஏவாளுக்கு உண்டான நாசமாக போனா ஏவாளுக்காக உண்டானது. இந்த 3 பாவங்களும் யாருக்குள்ள முதல்ல உண்டானது? ஏவாளுக்குள்ள உண்டானது. சாத்தான் அவளுக்குள்ள நுழைத்து விட்டான். மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம்,
ஜீவனத்தின் பெருமையும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் நுழைத்து விட்டோம். அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடும் நாளிலே எப்படி தெய்வத்தை போல ஆகிவிடுவா என்று, தெய்வத்தை போல உடனே பயந்துட்டா. பெருமை. இந்த மரத்தை பார்க்கிறாள், அதில் ஒரு விருப்பம் வந்து விட்டது சாப்பிட. ஆட சாப்பிட்டாள், விருப்பம். பெருமை, ஜீவனத்தின் பெருமை, கண்கள் நிச்சை, அதோட மாம்ச ஜீவன் பிடித்தது. ஆடதீந்தான். மாம்சத்தில் ஒரு விருப்பம், கண்களில் ஒரு விருப்பம், பழத்துக்கு மேலே விருப்பம், இந்த பிசாசுக மேலே ஒரு விருப்பம், பிசாசு பேச்சு மேலே விருப்பம், ஒரு பெருமையான எண்ணம். ஓஹோ, நம்ம அதை சாப்பிட்டா தெய்வத்தை போல ஆயிடலாம், தெய்வம் ஆயிடலாம். அதோட நாசம். பெருமை அது பிசாசினுடையது. இவைகளெல்லாம் பிசாசினால். இதெல்லாம் யாரால் உண்டானது? சாத்தானால் உண்டானது. பாவங்கள் எப்படி? பிசாசினால் உண்டானது. சாத்தான் தான் இதெல்லாம் உண்டாகினது. இங்கே உலகத்தில் பாவமே இல்லாதிருந்த உலகம், பரிசுத்தமாக காணப்பட்ட உலகம். ஆதாம் எவ்வளவு பரிசுத்தமானவளாக காணப்பட்டார்கள். சாத்தான் ஆண்டவர் அங்கே கிரிஜி தான் பரலோகத்தில். என்ன நான் என்ன தெய்வத்தோட குறைஞ்சவனா? என்ன தேவதூர்கள் எல்லாம் ஆராதிக்கலாம் என்று எண்ணினான். அதோட விழுந்தான், விட தள்ளப்பட்டான், பாவியானான். அது பாவம், அவன் செய்த பாவம். இன்னும் அநேக பாவங்களுக்கு அடிமையானான். கொஞ்சம் பேர் எல்லாம் அங்கேருந்து பரலோகத்திலிருந்து இழுத்து கொண்டு வந்தான். அவர்களும் பாவியானார்கள். அதோட தீந்து நாசம். அது அவன் தான் இங்கே ஏவாளுக்கும் மற்ற உலகத்திலே எல்லா சகல ஜனங்களுக்கும் பாவத்தை உண்டாக்கி விடு. மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாக இவைகள் நம்முடைய பிதாவாகிய தேவனால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள், பிசாசினால் உண்டானவைகள், நாசம் பிடித்தவைகள். தப்ப மாட்டான், தப்ப மாட்டான், அதோட தப்ப மாட்டான். பிசாசு எப்படி வஞ்சகமாக என்ன செய்தான்? சாத்தான் என்ன செய்தான்? தந்திரமாக இந்த பாவங்களை எல்லாம் ஒன்றென்றாக கொண்டு ஏற்றி விட்டு விட்டான். ஏவாளுக்குள்ளே ஏற்றி விட்டான். எவ்வளோ முதல்ல இந்த 3 பாவங்களை ஏற்றி விட்டுட்டான். கொண்டு போ. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. கண்கள் திறக்கப்பட்ட என்று இருக்கிறது, திறந்து கொண்டு போ. ஆடதீந்து ஆட்டம் க்ளோஸ் ஆச்சு. ஆண்டவர் அவளை விட போறாரா சாத்தான? 2 4 வசனம். பாவம் செய்த தூதர்கள் என்ன செய்தா? பாவம் செய்த தூதர்கள். பாவம் அவனை செய்த மாத்திரமல்ல, இங்கே இந்த ஜனங்களை எல்லாம் பாவம் செய்ய வைத்ததான தூதர்கள், வைத்து கொண்டிருந்த தூதர்கள். ஆனால் பாவம் செய்த மாத்திரமல்ல, பாவம் செய்ய வைத்தார்கள். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விட விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நியாய தீர்வு நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்காக அந்தகார சங்கிலியால் கட்டப்பட்டவளாக இருக்கிறார்கள். அவளுக்கு சுவாதீனமாக ஒன்று பரிமாற முடியாது. அந்தகார சங்கிலியில் அவளை கட்டி பாவம் செய்தவர்களை எதற்காக? நியாயத்தை நரகத்தை தள்ள முடியாது. தேவதூர்களை விடமாட்டாராம். பாவம் செய்த தேவதூர்களை விடமாட்டாராம். உன்னை விடுவாரா? பாவம் செய்த இவனை விடமாட்டார். தேவதூதன் செய்தாலும் விடமாட்டார், எவன் செய்தாலும் விடமாட்டார். பாவம் செய்த தூதர்களை அந்தகார சங்கிலினால் கட்டி நியாய தீர்ப்பு நாளுக்கென்று அவளை நியாய தீர்ப்பு நாளாக வைத்து நிறைய தள்ளும்படியாக வைத்திருக்கிறான். நியாயத்தை நிறைய தள்ளுவார். ஒன்றை விடுவாரா? பாவி எந்த பாவியை விடுவாரா? பாவம் செய்தவனை விடுவாரா? பாவம் செய்தவளை விடுவாரா? பாவம் செய்து கொண்டு இருக்கிற ஒன்றை விடுவாரா? பாவியாய் காணப்படுகிற ஒன்றை விடுவாரா? ரட்சியப்படா ஒன்றை விடுவாரா? அசுத்தனாய் காணப்படுகிற ஒன்றை விடுவாரா? விடமாட்டார், தப்ப விட மாட்டார். அவன் மகா நியாயாதிபதி. பாவம் செய்தா தண்டனை, பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டிய அவசியம். ஆண்டவர் உலகத்தில் இருந்தால் பாடுபட்டா ஜீவனை கொடுத்தார். அவனி ஆடுது புலம்பி, கண்ணீரிட்டு புலம்பி,
பாவமன்னிப்பை, ரட்சிப்பையும், பரிசுத்த ஜீவி அனுபவங்களையும் பெற்று சுத்தமடைய வேண்டும். இல்லை, நீ அந்தகார சங்கிலினால் கட்டப்படுவாய். நீயும் அந்தகார சங்கிலினால் கட்டப்படுவாய். நியாயத்தீர்ப்பு நாளுக்கென்று வைக்கப்படுவாய். நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்தை தள்ளுண்டு போவாய். ஜாக்கிரதை. தூதன்மாரே விடமாட்டார். பாவம் செய்து தூதன்மாரே விடமாட்டார், தப்ப விடமாட்டார். இன்னும் ஒன்றை விடுவாரா? யாரை விடுவார்? எவனையும் விடமாட்டார். யாரையும் விடமாட்டார்.